இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அருகம்புல் வைத்து எப்படி பணவரவை வீட்டிற்கு வர வைப்பது? எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம வந்தோமா, பணம் வருதா, நிக்குதா, அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும். சில பேர் பாருங்க, எத்தனை கோடிக்கணக்குல வந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா, கடன் குடுத்து பிசினஸ் போய் லாஸ் ஆகி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா, பிசினஸ் பண்ற மாரியே இருக்கும். அவனும் எனக்கு அப்ப 4, 5 பிசினஸ் பண்றாங்க. ஆனா, உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கடன் வாங்கி, எவ்வளோ ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வியாழன், வெள்ளி இந்த 2 நாள் மட்டும். இல்லைன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த வியாழன், வெள்ளி ரொம்ப சிறப்பான விஷயம். கொஞ்சமா அந்த அருகம்புல் எடுத்து அதில் ஒரு கற்பூரம் ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சாலே போதும். அந்த அருகம்புல் ஃபுல்லாக எரியணும். கண்ணுக்கே தெரியாமல் ஒட்டிருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம ப்ராடக்ட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, இல்லை கேஷ் பாக்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி. அந்த கேஷ் பாக்ஸில் லைட்டாக காட்டுங்க. சில பேர் காமிச்சு அந்த இடமே கருப்பாக்கிடுவாங்க. அப்படியே கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் ஒரு விளக்கேற்றிடுங்க. எந்த காற்று எங்கேயோ இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி காற்று வந்து நம்ம வீட்டுக்குள்ள ட்ராவல் ஆகி தான் போகும். நான் ஒன்று பர்ஃபெக்ஷன் தான், இன்றைக்கி நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வராமல் இருக்குமா அந்த காற்று ஜன்னல் வழியாக? முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அருகம்புல் வைத்து எப்படி பணவரவை வீட்டிற்கு வர வைப்பது? வியாபார ஸ்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அந்த ஆறாவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? பணவரவு அப்படிங்கிறது மணி மேனிஃபுலேஷன் சொல்லுவாங்க. உட்காந்து நம்ம எவ்வளோ பொருட்கள் செஞ்சுருப்போம், எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம், கடையில் வியாபாரமே இருக்காது. அப்போது நம்மளுடைய கடையில் இருக்கக்கூடிய ஆறா வந்து மந்த நிலையில் இருக்கிறது. அப்போ மக்கள் வரத்து இருக்கணும். சில பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் நம்ம போவோம், நிறைய இருக்கும். ஒரு கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அதே கடை அதே போல் அதோட பெஸ்ட்டாக கூட இருக்கலாம் வெளியில். ஆனால் மக்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருப்பாங்க. அதான் அட்ராக்ஷன். அதே மாதிரி தான் வீடு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தோமா, பணம் வருதா, நிற்குதா, அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும். சில பேர் பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா, கடன் கொடுத்து பிஸ்னஸ் போய் லாஸ் ஆகி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா, பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவனும் எனக்கு அப்போ 4, 5 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளிப்புறத்திற்கு ஒரு அழகாக இருக்கும், உள்புறத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். சில பேர்த்துல அழுக்காக இருக்கும். இந்த அழுக்கை தூக்கிட்டோம்னா போதும், அதான் பேட் எனர்ஜி. ஸோ அப்போது இதை எதை தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல். 6 வகையான சக்தி, 6 வகையான எனர்ஜி, 6 வகையான ப்ராப்ளத்தை சரி பண்ணும். 6 வகையான ப்ராப்ளம் என்ன? மக்கள் வெறுப்பு தடுப்பு 1, ஈர்ப்புத்தன்மை இருக்காது. ஸோ நம்ம எனர்ஜி டோட்டலாக இருக்காது. லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, அதேமாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய எனர்ஜி ப்ராடக்டோடைய தன்மை அது எப்படி இருக்கும், அழகுபடுத்தியிருக்கோமா இல்லையா? ஸோ அதோட எனர்ஜி அது லாக் ஆகிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புவி ஈர்ப்பு, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ், மக்களோட ஈர்ப்பு இல்லாமை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், பண வரவுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், வீடு, வியாபார ஸ்தலம் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ ஈர்க்கக்கூடிய விஷயம் மங்களகரமான சில விஷயம். அப்போ என்ன பண்ணால் அருகம்புல்ல பச்சையை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சின்ன டப்பில், இரும்பு இல்லாததாக இருக்க வேண்டும். மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கஸ்தூரி மஞ்சளை நம்ம தண்ணியில் கலக்கிட்டு அந்த அருகம்புல்ல உள்ளே போட்டுடணும். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மஞ்சள் தண்ணியிலே ஊறணும். பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி நல்லா பவுடராகவே போட்டு நல்லா தண்ணியில் அலசினா கரைஞ்சிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் பச்சை கற்பூரம் ப்ளஸ் நம்ம அருகம்புல் ஒரு கைப்பிடி உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அதை சூரியனில் வச்சுருங்க டோட்டலாக. இல்லை மீன்ஸ் பால்கனியில் வச்சுட்டிங்கனாக்கா அந்த சூரிய படம் போட்ட மாரி இதை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த அருகம்புல்லை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சிடணும் இந்த 3 ஹவர்ஸ் கழிச்சு. ஸோ இந்த இப்போ நீங்கள் கலக்கி வச்சுருவீங்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து எங்கே வேணாலும் ஊற்றிடலாம். இது என்ன பண்ண அருகம்புல் அங்கே இருக்கக்கூடிய சக்தி, பச்சை கற்பூரம், மஞ்சள் இதெல்லாம் ஒரு ஒரு ப்ராசஸிங்கில் இருக்கும். இப்போ என்ன பண்ண நிழலாகவும் இல்லைன்னா வெயிலாகவும் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிருக்கும் நல்லா அந்த அருகம்புல். இதை இப்போ பவுடர் பண்ணிக்கணும் நல்லா. இல்லை பவுடர் பண்ணிக்கலையா விட்டுடுங்க. ஒரு சின்ன டப்பில் போட்டு நம்ம அது வந்து பச்சை கற்பூரம் போட்டு நல்லா எரித்து அந்த புகை அந்த வீட்டுக்கு ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மஞ்சள்லையும் பச்சை கற்பூரையும் ஊறின அந்த அருகம்புல் காஞ்ச பிறகு, அதாவது பச்சையாக இருக்க கூட காஞ்ச பிறகு நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வியாழன், வெள்ளி இந்த 2 நாள் மட்டும். இல்லைன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த வியாழன், வெள்ளி ரொம்ப சிறப்பான விஷயம். கொஞ்சமாக அந்த அருகம்புல் எடுத்து அதில் ஒரு கற்பூரம் ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சாலே போதும். அந்த அருகம்புல் ஃபுல்லாக எரியணும். சரிங்களா? ஸோ எரியும் போது பச்சை கற்பூரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு இருக்கக்கூடிய இடம், சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ், நான் சொன்னல 6 வகையான தவறுகள், 6 வகையான கருப்பு புள்ளிகள், 6 வகையான நெகட்டிவ் எனர்ஜிகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்க செய்யாது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பச்சை கற்பூரம் பகன்னு சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். ஸோ அதில் வந்து ஏன்னா கருப்பு அதிகமாக வரும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நார்மல் கற்பூரத்தோட புகை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த அருகம்புல்லோடு சேர்த்து அந்த பச்சை கற்பூரம் எரியும் பொழுது நம்ம ஆறாவின் பெருக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ மனசில் என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவ், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதேமாதிரி பண வரத்துக்கான தடை எதுவாக இருந்தாலும் அத்தனையும் ஒளிந்து போக வேண்டும். அத்தனையுமே தீர்ந்து போக வேண்டும். எல்லாமே நகர்ந்து போக வேண்டும். இது நல்ல வார்த்தையை கவனிங்க. பண வரவுக்கான அத்தனை தீய செயல்களும், அத்தனை தடைகளும், அத்தனை மறைப்புகளும்
அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு போட்டால் பொதுவாக நீங்கள் வந்துட்டு எல்லாமே வெளியே போ எல்லாம் என்னாக்க நல்லதும் வெளியில் போகும். சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போ எல்லாமே போகணும் எல்லாமே போகணும் சில பேர் சொல்லுவாங்க. எல்லாமேனா நீங்கள் தெளிவாக சொல்லணும். பண வரவுக்கான தடை, என் முன்னேற்றத்திற்கான தடை, அது எதுவாக இருந்தாலும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கற்பூரத்தை காமிச்சிங்கனாக்கா நம்மள்ட்ட கண்ணுக்கே தெரியாமல் ஒட்டிருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம ப்ராடக்ட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, இல்லை கேஷ் பாக்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, அந்த கேஷ் பாக்ஸில் லைட்டாக காட்டுங்க. சில பேர் காமிச்சு அந்த இடமே கருப்பாக்கிடுவாங்க. அப்படியே கூட சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ராவல் அவ்வளோதான். மற்றபடி அழகாக சின்ன சின்னதாக நீங்கள் போட்டாலே போதும். வியாழன் வெள்ளி இந்த அருகம்புல் புகையை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருக்காது. அதேமாரி லட்சுமி கடாட்சம் உண்டுவாகும். ஏன்னா அந்த சொன்ன அருகம்புல் சொன்னேன் இல்லையா, இது கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லது உள்ளே வர தொடங்கும், வந்து தங்க தொடங்கும், தெய்வங்களுக்கு பிடிக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும், ஐஸ்வர்ய கடாட்சம் இருக்கும். இப்படி விஷயங்கள் இந்த அருகம்புல். சரி, இதெல்லாம் நம்ம ஒரு புகையாக போட்டுக்கிறோம் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் ஒரு விளக்கேற்றிடுங்க. விளக்கு தான் சொல்லலையே, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தொடங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையோட சில விஷயத்தை முற்றுப்புள்ளி வச்சு வருங்காலம் சிறப்பாக இருப்பதற்கான ஒரு விளக்கு ஏற்றும் முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம துன்பம் போக்கும் துளசி, இந்த துளசி பவுடரை நம்ம விளக்கு எண்ணெயில் மீன்ஸ் எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கட்டும், வீட்டில் ஏறியது பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட அந்த விளக்கில் ஒரு சிட்டிக்கு துளசி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். அதனால தான் துன்பம் அது எதுவாக இருந்தாலும் அதான் துளசி துன்பம் போக்கும் ஒரு மிகப்பெரிய மாய மூலிகைன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக போதும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம என்ன பண்ணுறோம், துளசி பவுடரை போட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோம். விளக்கில் எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கலாம், எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம். இது தெய்வங்களுக்கு பிடிச்சது துளசி பவுடர். ஸோ மிக அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் கடைபிடிச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குவாரலிசம் சண்டை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நோய்கள் எல்லாம் தீர்ந்துக்கிட்டே இருக்கும். வீடு பிரைட்டாகிறத கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றலை அப்படிங்கிறது வந்து கற்றாழையின் பேர். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயங்கள் அப்படியே நெகட்டிவ் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருக்காது. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் வந்து போகலாம். எந்த காற்று எங்கேயோ இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி காற்று வந்து நம்ம வீட்டுக்குள்ள ட்ராவல் ஆகி தான் போகும். நான் ஒன்றும் பர்ஃபெக்ஷன் தான், இன்றைக்கி நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வராமல் இருக்குமா அந்த காற்று ஜன்னல் வழியாக. ஸோ அதனால் எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் வியாழன் வெள்ளி அப்படிங்கிறது வாரத்தோடைய கடைசி நாட்கள். அந்த வியாழன் வெள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்குது. அப்போ புகையை போட்டுருவோம். சண்டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விளக்கு போட்டோம்னாக்கா தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எல்லா வகையான மகான்களும், எல்லா வகையான பித்திருக்களும், எல்லா வகையான குலதெய்வங்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் ஆண் பெண். அவங்க 2 பேரோட குலதெய்வமும் வீட்டுக்குள்ளே வரதான் செய்வாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வராமல் ஒரு முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் அத்தனைக்குமே ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது இந்த அருகம்புல் புகையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும். சரி, எப்பேற்பட்ட மாறுதல் இல்லாமல் இதே கல்லில் போட்ட மாதிரியே கிடக்குப்பா அந்த விஷயம், எனக்கு வேலையே கிடைக்கல, இதுதான் துளிர் விடத் தொடங்கும், ஒளி விடத் தொடங்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒளி தேகத்தை ஏதோ ஒரு கருப்பு அடைச்சிருக்கும். அந்த ஒளி தேகத்தை அந்த கருப்பை நவுத்தி விட்டுட்டு ஒளிர்ந்த தேகமாக மிளிர்ந்த தேகமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களில் உண்டு. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அதில் இருக்கிற தடையை தான் அந்த பரிகாரங்கள் உடைக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உழைக்க தயங்கக்கூடாது. அதேமாரி எது விஷயத்தையுமே நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எல்லாம் நடந்துடும் நினச்சிடக்கூடாது. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய உழைப்பும் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஏற்றி வைக்க அங்கே இருக்கக்கூடிய தடங்களை உடைக்கக்கூடியது தான் பரிகாரங்கள் எல்லாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். பரிகாரம் என்றைக்குமே சப்போர்ட்டர்ஸ், பில்டர்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒரு பூஸ்டர். இதை தான் நம்ம முன்னோர்கள் தெளிவாக சொன்னாங்க. நம்மளோட எண்ணம் முன்னோக்கி செல்ல செல்ல வண்ணமாக மாற வேண்டும் என்றால் ஆன்மீகமும் அவங்க சொன்ன முன்னோர்கள் சொன்ன பெரியவர்கள் சொன்ன சித்தர்கள் சொன்ன பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.